கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கொடைக்கானலில் இருக்கிற ஜெயராஜ் என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் மாற வேண்டும், பிரிவினைகள் மாறி குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பிரிவினையின் ஆவியை கர்த்தர் அர்த்தம் பண்ணி போட்டு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் கர்த்தர் கொடுக்கும்படி என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு ஜெயராஜ் சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக மிகுந்த கரிசனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேவரீர் ஒரு வீசை அந்த குடும்பத்தை நினைத்தருளுவீராக. சமாதான குலைச்சல்கள் மாறட்டும் ஆண்டவர், பிரிவினையின் ஆவி மாறட்டும் ஆண்டவர். ஒரு சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் குடும்பத்திலே கொடுத்து குடும்பத்தை சலிக்க பண்ணும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, இதுவரைக்கும் கண்ட பாடுகளை இனி காண்பது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 2025 ஆண்டு முழுவதும் அநேகவர் பாடுகளை அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த பாடுகளில் ஒன்றாகிலும் இந்த ஆண்டிலே உங்களை தொடர்வது இல்லை. இதுவரை கண்ட பாடுகளை இனி நீங்கள் காண்பது இல்லை. செப்பனியா என்கிற தீர்க்க தரிசியின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேலின் மகாராஜா உன் நடுவிலே இருப்பா, இனி தீங்கை காணாதிருப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரை கண்ட தீங்க இனி உங்கள் வாழ்நாளில் காண மாட்டீங்க. யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. ஆமென். நீங்கள் ஆதியாகமோ 31வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. லாபான், இன்னொரு பக்கம் யாக்கோப்பை தேவன் ஆசீர்வதித்தான். அது லாபானுக்கு பிடிக்கல. கர்த்தர் உங்களை எல்லார் நடுவிலும் ஆசீர்வதிக்க போகிறான். இப்போ யாக்கோப்பு லாபானிடத்தில் சொல்லாமலே புறப்பட்டு போகிறான். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ புறப்பட்டு வா என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் மனுஷன்கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ லாபானுக்கு பயங்கர கோபம். மனைவி பிள்ளைகளோடு யாக்கோப்பு போயிட்டானே, பெரிய மாட்டு மந்தைகளோடு போயிட்டானே. கோபத்தில் யாக்கோப்பை அழிச்சிடணும்னு நினச்சிட்டு வாரான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறவர்களாலேயோ உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் யாரும் உங்களுக்கு தப்பான காரியத்தை செய்ய முடியாது. பாருங்க, ஆண்டவர் லாபானிடத்திலே தரிசனத்திலே தோன்றி, கனவிலே தோன்றி லாபானை எச்சரித்து விட்டான். நீ யாக்கோப்போட நன்மையை இல்லாமல் தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பாருங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், உங்களுக்காக வழக்காடுகிற தேவன். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது லாபான் சொல்லுகிறான், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் நேற்று இரவு எனக்கு தரிசனத்தில் தோன்றி யாக்கோப்போடு நன்மை அல்லாமல் தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று என்னை எச்சரித்து விட்டா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் தீமை செய்ய முடியாது. இனி
யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. கர்த்தர் அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற பண்ணுகிற தேவன். யாராவது இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு தீமை செய்திருக்கிறாங்களா? இந்த ஆண்டிலே அதை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவா. யாக்கோபுக்கு விரோதமாய் லாபானால தீமை செய்ய முடிஞ்சிச்சா? முடியல. விசுவாசிங்க. எனக்கு விரோதமா யாராலையும் தீமை செய்ய முடியாது. பாருங்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், 3 வாலிப பிள்ளைகள். அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற கொடிய மனிதர் இந்த பிள்ளைகள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் கேலி கிண்டல் பண்ணுவான். இந்த பிள்ளைகளை காயப்படுத்துவான். சில நேரத்துக்கு அசிங்கமாய் சில காரியங்களை அவன் செய்ய ஆரம்பித்தான். இந்த பிள்ளைகள் அம்மாவோட எங்கே போவது, இந்த கம்பவுண்டை விட்டு எங்கே போவது தெரியாதபடிக்கு திணறினார்கள். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தான், இனி யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. மஞ்சக்காமலைங்கிற வியாதி அந்த மனுஷனுக்கு வந்துச்சு. அந்த மனுஷன் உணர்ந்தான், நான் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தீமை செய்தது நிமித்தமாக தான். வீடு கதவை தட்டினான். அவனால் முடியாத அளவில் வீடு கதவை தட்டினான். வீட்டினுடைய கதவை திறந்து பார்த்தால் இந்த கொடிய மனிதன் நிற்கிறான். இந்த பிள்ளைகள்லாம் பயந்து போய் என்ன என்று கேட்ட பொழுது, என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு தீமை செய்தேன், நான் உங்களை காயப்படுத்தினேன், நான் உங்களை அசிங்கப்படுத்தினேன். உங்கள் கடவுள், உங்கள் தேவன் என்னை தண்டித்து விட்டா. நீங்கள் மன்னிச்சாதான் நான் உயிரோடு இருக்க முடியும், நீங்கள் மன்னிச்சாதான் எனக்கு ஒரு வாழ்க்கை சொன்னாங்க. அங்கிள், நான் உங்களை மன்னிச்சுட்டாங்கள், நாங்கள் உங்களை தப்பாக நினைக்கல. கையெடுத்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தா. அந்த மனிதன் மாறிவிட்டான். இயேசு தெய்வம் என்கிற சூழ்நிலைக்கு வந்தான். என் அன்புக்குரியவர்களே, யாராகிலும் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்களா? கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி போட்டு விடுவார். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யாரெல்லாம் தீமை செய்தாங்களோ அத்தனை பேரும் யோசேப்பை தேடி வந்தாங்க. இப்போ யோசேப்பு பார்க்கிறான், எனக்கு தீமை செய்த சகோதரர்கள், என்னை காயப்படுத்தின சகோதரர்கள், என்னை வேதனைப்படுத்தின சகோதரர்கள், யோசேப்பால் அவங்களுக்கு தீமை செய்ய முடியும். யோசேப்பு நினைச்சான் அவங்கள கொன்று விடவே செய்யலாம். ஆனால் யோசேப்பு சொன்னான், நீங்கள் தீமை செய்தீங்க, ஆனால் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். யாரும் எனக்கு தீமை செய்ய முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இதுவரைக்கும் தீமை இருக்குமேயானால் இனி அந்த தீமைகளை நன்மையாய் மாற்றுவீராக. யாரும் இனிவர்களுக்கு தீமை செய்ய முடியாது. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.